பரவாயில்ல, எனக்கு பசிக்குது, நானே சாப்பிடுறேன். கதிரும் காற்றும் நீரும் குலமென்ன கேட்காத பிள்ளைகளிலே ஜாதி பேதம் எது யாருக்கு சேரணும்னு இருக்குதோ அவங்களுக்கே சேர்ந்துரும் இல்லையா? பக்தியோட பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. ஒன்னும் யோசனை பண்ண வேண்டாம். பசிச்சவங்க சாப்பிட்டா அம்மனுக்கு திருப்தியா இருக்கும். பிரசாதம் வாங்கிக்கிங்க. அண்ணன் மாண்டவனுடைய அன்பளிப்பு. நீ தப்பு செஞ்சதுனால அம்மனுக்கு எந்த கோவமும் இல்ல. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ண வேண்டாம். வாங்கிக்க பிரசாதத்தை. கோலம் காட்டு கொடிய அழகே காத்திடும் கருணையே, கால நேரம் கூட்டுகின்ற கனியே காத்தல் நின் கரமடி. ஜகஜோதியே யோகினியே மாதங்கியே இளங்கிளியே மா சத்தியமே நிரந்தரமே மாமாயையே தரங்கிணியே வேதாளமே பூஜிக்கவே மாறாமல் வா, மங்காமல் வா, மனமிங்கு பொங்காமல் வா. உக்ரம் அம்மன் உக்ரம் மிச்சம் மரிகமிச்சம். இதே மாதிரி 24 வருஷங்களா ஒவ்வொரு கன்னி பொண்ணா அமாவாசை அன்னைக்கு தவறாம பலி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எதுக்காக? அட அறிவு கெட்டவனே, அவங்க அம்மா உயிர் பிரிஞ்சு 24 வருஷம் ஆச்சு இல்லையா? அவங்க சரீரம் கெட்டு போக கூடாதுன்னு வயசுக்கு வந்த கன்னிகளை பலி கொடுத்து இளம சக்தியா அதுக்கு நிரப்புறாரு. அதனாலதான் அவர் தாய் சரீரம் அப்படியே இருக்கு. எருமை, ஏன் எருமை, உனக்கு பேச்சு வந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். குடுகுச்சு குடுகுச்சு குடுகுடு குச்சு குச்சோ குச்சி. நீ ரொம்ப நல்லா பாடுற. இவ்வளவு நல்லா பாடுவேன்னு எனக்கு தெரியாது. சரி சரி, இந்த காப்பியே போதும், அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். இவளுக்கு பேச்சு நின்னு போச்சுதான். பைத்தியக்காரா, முத்தம் கொடுக்கறதுக்கு இடம் பொருள் வேண்டாம். டேய், ரூமுக்குள்ள கூட்டிட்டு போ. அன்று பேசும் பெண்ணல்லோ இன்று ஊமை பெண்ணல்லோ, ஐயா என்னை கண்டு மானம் வருந்தும் பெண்ணல்லோ, எருமை கடாவும் கண்டு குட்டியும் பேசும். இங்க பாருங்க, உங்களை தானே. எருமை எருமை, உனக்கு பேச்சு வந்துச்சு. யோ, என்ன எருமை நான் சொல்றேன். நான் உன் முத பொண்டாட்டிங்கிறத மறந்துட்டியா? முதல் பொண்டாட்டியா? ஐயோ, என் கஷ்டத்துக்கு கண்ணீர் சிந்திரியன்றதுக்காக பேச்சு வர மாதிரி செஞ்சல்லமா உனக்கு. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் கண்ணீர் சிந்தினது உன் மேல உள்ள அன்புனால இல்ல, பின்ன உன்னை கண்டபடி திட்டினாலே அந்த சக்களத்தி அவளை விட இன்னும் அசிங்க அசிங்கமா நான் உன்னை திட்டணுங்கிறதுக்காக தான் மாயமா மறைஞ்சிட்டா மடைய. இன்னொரு வாட்டி இங்க வரட்டும். எரிஞ்ச எண்ணெய், அழுகுன பழம், தேங்காய், தர்ம கர்த்தவா இருக்கிறதே தண்டம். எதுக்கு என்ன திட்டுற? அந்த கோவில்ல அங்காளம்மன் மேல எவ்வளவு நகங்க இருக்கு, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஐயோ, ஏய், தேவி மேல போட்ட நகை எடுக்கிறது நடக்காதுடி. ஏன் நடக்காது?
அந்த கல்லு விக்கிரகத்துக்கு நம்ம ஜனங்க புத்தி இல்லாத இருக்கிற எல்லா பட்டு புடவைங்க நகைங்க எல்லாம் போடுறாங்களே, அந்த கடவுள் என்னைக்காவது சினிமா பார்க்கிறதுக்கு சிட்டிக்கு போகுதா இல்ல கல்யாண மண்டபத்துக்கு தான் போகுதா? நாமளாவது கல்யாணம் காட்சி ஃபங்க்ஷன் அது இதுன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க எங்க எனக்கு தருவீங்க? கட்டிக்கிட்டவ கேட்டா எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுப்பீங்க. என்ன ஆனாலும் நான் வெறும் ஆசை நாயகி தானே, எனக்கு கேட்கறது கொண்டு வந்து தருவீங்க. அழாத கண்ணே, நீ சொல்றது நிஜம்தான். அந்த அம்பா மேல இருக்கிற நகை இந்த ரம்பா மேல இருந்தா தான் அழகு. சீக்கிரம் கழட்டுங்க. ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு. அம்மனா இல்ல நகைங்க. என்ன அது எலுமிச்சம்பழம் தானே சந்தையில் வாங்கி தரவா? ஐயோ எலுமிச்சம்பழம் இல்லைங்க, அந்த கல்லுக்கு எதுக்கு தாலி? அது கழட்டுங்க. இரு இரு. தர்மகர்த்தாவா இருந்தும் இந்த வேலையை நான் பண்ணிருக்க கூடாது. இவ பேச்ச கேட்டுதான் இந்த பாவ காரியத்தை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. தப்பாயிடுச்சுமா, மன்னிச்சிருமா. முகத்துல முத்து வந்திருக்கு. இது அம்மா போட்டிருக்கிற அறிகுறி. இதுக்கு இன்ஜெக்ஷன் மருந்தெல்லாம் கொடுக்க கூடாது. வேப்பல 10 போட்டு பக்தியோட அம்மனை வேண்டிக்கிட்டா குணமாயிடும். அப்படின்னா இது அம்மதான குருக்கள் ஐயா? சந்தேகமே இல்ல. அம்மையும் இல்ல அப்பாவும் இல்ல, இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை. சிட்டில பிஸ்லரி வாட்டர் குடிச்சவரு இங்க கிணத்து தண்ணி குடிச்சதுனால வாட்டர் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க. பெரியவங்க என்ன சொன்னாலும் அது நம்ம நல்லதுக்குதாம்மா. அவங்கள நீ இப்படி அவமானப்படுத்த கூடாது. மூட நம்பிக்கையில கண்ணா விடான்னு கதை சொல்றவங்கள வேற என்ன செய்யறது? பூமாலை போட்டு புகழ்ந்து பேசணுமா? பெருசா வந்துட்டாங்க புத்தி சொல்றதுக்கு. ஐயோ, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். செய்யறதும் செய்யாததும் உங்க இஷ்டம். அம்மா, இந்த ஊர் ஜனங்க எல்லாம் உன்னையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறது உனக்கு தெரியும். நீ இந்த மாதிரி எல்லாம் அநியாயம் பண்றது தப்பு இல்லையா? என்னம்மா நீ நம்ம ஊர் ஜனங்களுக்கு சேவை பண்றதுக்கு வந்த ஒரு நல்ல மனசுள்ள டாக்டருக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க கூடாது. அவருக்கு நடக்க கூடாதது நடந்தா நம்ம ஊர் ஜனங்க கதி என்ன ஆகும்? பாரு, அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன், விளக்கும் ஏத்த மாட்டேன், அவ்வளவு ஏன் உன் கோயில் படியும் ஏற மாட்டேன். இனி எந்த காரணத்துக்காகவும் உன் கோயிலுக்கு வரமாட்டேன். எதுக்குமா அம்மனோட நீ சண்டை போடுற? வேற யார்கிட்ட சண்டை போடுறது? அந்த அம்மனை விட்ட வேற யாரு இருக்காங்க எங்களுக்கு? எங்க கஷ்டம் சுகம் எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்ட தானே சொல்லி ஆகணும். அப்படி என்னதான் ஆச்சுமா? இன்னும் என்ன ஆகணும்? எங்க டாக்டருக்கு அம்மா போட்டிருக்கு. எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? இதெல்லாம் நடந்தது அம்மனால தானே. பாருமா, அம்மன் என்ன பண்ணாலும் அது நல்லதுக்கு தான். அந்த டாக்டருக்கு அம்மா போட்டிருக்குன்னா அது சும்மா சாதாரணம் இல்ல. அவங்க ஏதாவது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மறந்துருப்பாங்க. அதை ஞாபகப்படுத்ததா அம்மன் அந்த ரூபத்துல வந்திருக்கா. பாரு, எல்லாம் தெரிஞ்சதாட்டும் பேசிட்டு இருக்கியே. யார் நீ? எந்த ஊரு? நான் யாரு எந்த ஊருன்னு கேட்டா என்னத்த சொல்றது? நான் எங்கெல்லாம் இருக்கேனோ அதான் என் ஊரு. என் பேரை கேட்டல, யார் யாருக்கு எந்தெந்த பேர் இஷ்டமோ அந்த பேரை சொல்லுவாங்க. யார் எந்த பேரால கூப்பிட்டாலும் எனக்கு இஷ்டம்தான். தலை ரொம்ப அரிக்குது, நிறைய பெயின் இருக்கும் போல இருக்கு.
இந்த குருடியை கவனிக்க யாருமா இருக்காங்க? ஏன் அத்தை யாரும் இல்லைங்கிற? நான் பாக்குறேன், வா அத்தை. இதுக்கு முன்னால நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா எங்க என்னதான் ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த குருட்டு கிழவிக்கு திக்கு இல்ல திசை இல்ல. அந்த கோயில் இந்த கோயில்னு எங்கேயும் சுத்துவேன், எங்கேயாவது பார்த்துருப்பேன். நீ என் தலையில பேனு பாரு, நான் அந்த டாக்டருக்கு அம்மா போட்டிருக்கிறதுக்கு பரிகாரம் என்னன்னு யோசனை பண்றேன். சரி,